ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரைவ் பொசிஷன் ஆஃப் சிட்டிங்கோட டிரைவ் பொசிஷன் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்டிங் பொசிஷன் டிரைவ் பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டுருக்கோம். அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் தெரப்பியில் எல்லா பேசிக் கான்செப்ட் அண்ட் அதோடு சேர்த்து ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் டிரைவ் பொசிஷனாக என்ன அண்ட் ஸ்டார்டிங் பொசிஷனோட ஒவ்வொரு பொசிஷனும் எப்படி இருக்குது, மசில் ஒர்க் என்ன, எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனோட டிரைவ் பொசிஷனுமே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிட்டிங் பொசிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சிட்டிங் பொசிஷன் நமக்கு என்னென்ன டிரைவ் பொசிஷன் இருக்குது அப்படின்னா, க்ரூக் சிட்டிங் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வி ஹவ் அன் லாங் சிட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் வி ஹவ் அன் ஸ்டூப் சிட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்குவாட்டிங். ஸ்குவாட் பண்ணுறதுமே சிட்டிங்கோட டிரைவ் பொசிஷன் தான். அது ஸ்குவாட்டிங் இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வி ஹவ் அன் சைட் சிட்டிங். ஓகேவா? இதெல்லாம் சிட்டிங் பொசிஷனோட டிரைவ் பொசிஷன். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூக் சிட்டிங் நம்ம பார்ப்போம். ஓகேவா? க்ரூக் சிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணி உட்காரதான் க்ரூக் சிட்டிங். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி உட்காந்துருப்போம். அண்ட் லாங் சிட்டிங்கில் நம்ம இந்த மாதிரி நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணி உட்காரதான் க்ரூக் சிட்டிங். ஓகேவா? இதான் க்ரூக் சிட்டிங். அண்ட் இந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ அண்ட் ஹிப் ரெண்டுமே ஃப்ளெக்ஸ்டாக இருக்கும். நீ அண்ட் ஹிப் ஃப்ளெக்ஸ்டின். அண்ட் ஃபீட் என்ன அப்படின்னா, ஃபீட் இந்த ஃப்ளோரில் ரெஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபீட் ஃப்ளோரில் ரெஸ்ட்டாக ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த பொசிஷன். அண்ட் அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம லோவர் லிம்மோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப் எப்படி இருக்குது, ஃப்ளெக்ஸ்டாக இருக்கு. ஓகேவா? ஹிப்பை ஃப்ளெக்ஸ்டாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நீயை பார்த்தோம் அப்படின்னா, நீயும் திருப்பி ஃப்ளெக்ஸ்டாக இருக்கு. நீயை பார்த்தோம் அப்படின்னா நீயுமே ஃப்ளெக்ஸ்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஆங்கிளை பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்க் எப்படி இருக்குது, பிளான்டா ஃப்ளெக்ஸ்டும் இல்லாமல் டார்சி ஃப்ளெக்ஸ்டும் இல்லாமல் நியூட்ரலில் இருக்கு. ஓகேவா? அதாவது ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, நியூட்ரல் பொசிஷன் இருக்கு. இப்படி தான் இதோட மூமெண்ட்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் இதோட மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனோட யூசஸ் என்னென்ன, நம்ம எக்ஸசைஸ் தெரப்பியில் இந்த பொசிஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று மேட் ஆக்டிவிட்டிஸ். மேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேட் ஆக்டிவிட்டிஸ் இல்லைனா மேட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேட் ஆக்டிவிட்டிஸ் இல்லைனா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக எப்படி ஒரு பேஷண்ட்டை இப்போ ஒரு பேஷண்ட் படுத்தே கிடக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க எப்படி படுத்து சுப்பைன் லைனில் படுத்திருக்காங்க. அவங்க எப்படி சைட் லைன் கொண்டு வருது, சைட் லைன்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனும் ப்ராக்ரஸ் பண்ணும். சைட் லைன்லேருந்து ப்ரோன் லைன்லேருந்து ப்ரோன் நீலிங்கில் அவங்கள நீலிங் கொண்டு வரணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனும் ப்ராக்ரஸ் பண்ணும். ஓகேவா? இந்த க்ரூக் சிட்டிங்குமே இந்த மாதிரி மேட் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த பொசிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா, நார்மலாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒன்று ஃப்ளால் பொசிஷன் இருப்பாங்க, அதாவது ஹாஃப் சிட்டிங் இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவங்களுக்கு பெட்டு இப்படி இந்த மாதிரி இன்க்ளைனாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க காலை வச்சு இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக நெக் அண்ட் ஆங்கிள் எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக் அண்ட் ஆங்கிள் எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே இந்த பொசிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் க்ரூக் சிட்டிங். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பொசிஷன் என்ன அப்படின்னா, லாங் சிட்டிங். லாங் சிட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக காலை எல்லாத்தையும் விரித்து உட்காரதான். ஓகேவா? அதுதான் லாங் சிட்டிங். இந்த மாதிரி காலை இந்த மாதிரி நீட்டி உட்காரதான் லாங் சிட்டிங். ஓகேவா? இதுதான் லாங் சிட்டிங். இப்போ இந்த லாங் சிட்டிங் எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ஹிப்போ ஃப்ளெக்ஸ்டா, ஹிப் நியூட்ரல் இல்லை, ஹிப்பு ஃப்ளெக்ஸ்டா இருக்கு. அண்ட் நீ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீ ஃப்ளெக்ஸ்டா இல்லை. இதே க்ரூக் சிட்டிங் நம்ம என்ன பார்த்தோம், நீ ஃப்ளெக்ஸ்டான்னு பார்த்தோம். இங்கே நீ எக்ஸ்டெண்டடாக இருக்கு. ஓகேவா? நீ எக்ஸ்டெண்டாக இருக்குது, ரெஸ்டிங் இந்த ஃப்ளோவில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுதான் லாங் சிட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தெரப்பியில் இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிப்போட ரொட்டேஷனல் மூமெண்ட். ஹிப்பில் ரொட்டேஷனல் மூமெண்ட் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, இந்த பொசிஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? ஹிப்பில் உள்ள ரொட்டேஷன் மூமெண்ட்டை பெர்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஆங்கிள் அண்ட் நீ எக்ஸசைஸை இந்த பொசிஷனை நம்ம பண்ணலாம். ஆங்கிள் அண்ட் நீ எக்ஸசைஸ். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ட்ரங்க் எக்ஸசைஸுமே இந்த பொசிஷனை நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஆங்கிள் நீ எக்ஸசைஸ், அப்புறம் ட்ரங்க் எக்ஸசைஸ். இப்போ ஆங்கிள் நீ எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
ஹிப்பு ஃப்ளெக்ஷன் நீ ஃப்ளெக்ஷனை சேர்த்து. ட்ரங்க் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்வர்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணலாம், பேக்வர்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இதோட யூசஸ். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற தேர்ட் ட்ரை பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூப் சிட்டிங். ஓகேவா. ஸ்டூப் சிட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸ்டூப் அப்படின்னா நம்ம பாடி மட்டும் வந்துட்டு முன்னாடி வளைஞ்சிருக்கதா வந்து ஸ்டூப் சிட்டிங். ஓகேவா. இப்போ நார்மலாக ஒரு பெஞ்சில் வந்து நம்ம உட்காரோன்னு வச்சுக்கோம். ஓகேவா. இப்போ வந்து நார்மலாக நம்ம உட்காரும் போது எப்படி உட்காருவோம், இந்த மாதிரி வந்துட்டு உட்கார வைக்குவா. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காருவோம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு. இதே நம்ம ஸ்பைனை வந்து கொஞ்சம் வளைச்சி ஸ்டூப்டாக வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஸ்டூப்டாக வந்துட்டு இருக்கதான் வந்துட்டு ஸ்டூப் சிட்டிங். ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டூப் ட்ரங்க்கு மட்டும் ஃபார்வர்டாக லீன் பண்ணியிருக்கதா வந்து ஸ்டூப் சிட்டிங். இந்த சிட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிட்டிங் இந்த ஸ்டூல், அதாவது இந்த பொசிஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிங் ஆன் த ஸ்டூல் அண்ட் ட்ரங்க் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரங்க் இஸ் லீன்டு ஃபார்வர்ட், ட்ரங்க் வந்து ஃபார்வர்டாக வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஸ்டூப் சிட்டிங். அண்ட் இதோட யூசஸ் என்னென்ன, இந்த பொசிஷனால யூசஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விச் இஸ் யூஸ்டு ஃபார் பேக் மசாஜ். அதாவது ஃபார்வர்டாக நம்ம ஸ்டூப் பண்ணியிருக்கனால நமக்கு பேக்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தட் பேக் மசாஜுக்கும் நெக் மசாஜுக்குமே வந்துட்டு இந்த பொசிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பேக் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. மசில் ரிலாக்ஸேஷன் ஆஃப் பேக் மசில், பேக் மசில் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா டு பெர்ஃபார்ம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே வந்து இந்த பொசிஷன் வந்து சூட்டபிளாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு இதோட யூசஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நம்ம 3 பொசிஷன் வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், குரூப் சிட்டிங் பார்த்தோம், அண்ட் அடுத்து ஸ்டூப் சிட்டிங் பார்த்தோம், அடுத்து லாங் சிட்டிங் வந்து பார்த்தோம். இப்போ ஃபோர்த்தாக வந்து நம்ம ஸ்குவாட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸ்குவாட்டிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்குவாட் பண்ணுற பொசிஷன் தான் வந்து ஸ்குவாட்டிங். ஓகேவா. இது வந்து ஒன் ஆஃப் த சிட்டிங்கோட டிரைவ் பொசிஷன் தான். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம சிட்டிங் இந்த ஃபீட், நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணும்போது நம்மளோட பாடி எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஸ்குவாட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சு சிட்டிங் இந்த ஃபீட். ஓகேவா. நம்ம ஃபீட்டில் தான் வந்து ஹோல் பாடியோட வெயிட்டுமே சப்போர்ட் பண்ணும், அதாவது சிட்டிங் இந்த ஃபீட். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிப்பை நீயே வந்து நீங்கள் பாருங்களேன், ஹிப்பும் நீயுமே வந்து விச் இஸ் ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஹிப்பன் நீ வந்து ஃப்ளெக்ஸ்டாக இருந்துருக்கும். அண்ட் வெயிட் ட்ரான்ஸ்மிஷன் வந்து த்ரூ த ஃபீட் மூலமாக நம்ம கிரவுண்டுக்கு வந்து வெயிட் ட்ரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சிட்டப் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம சிட் பண்ணி அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சிட்டப் எக்ஸசைஸோட ஸ்டார்டிங் பொசிஷனாக வந்துட்டு அந்த ஸ்குவாட்டிங் வந்து யூஸ் ஆகுது. ஸ்டார்டிங் பொசிஷன் ஃபார் சிட்டப் எக்ஸசைஸ், சிட்டப் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனாக வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ், இப்போ ரன்னிங் ரேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ண மாட்டாங்க, ஒரு நீயை வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி அவங்க இது பண்ணுறதுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனாகவும் இந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஸ்குவாட்டிங். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிரைவ் பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா சைட் சிட்டிங். சைட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது, அதாவது நம்ம ஒரு சைடாக உட்காரதான் வந்து சைட் சிட்டிங். ஓகேவா. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கால் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி இன்னொரு கால் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும், இதுதான் வந்து சைட் சிட்டிங். இதான் வந்து சைட் சிட்டிங். இந்த மாதிரி உட்காரதான் சைட் சிட்டிங். இப்போ வந்து ஸ்டிக் டயக்ராமில் பார்க்குறப்போ உங்களுக்கு சைட் சிட்டிங் அவ்வளோவா புரியாது, இதே நம்ம இன்னொரு கொஞ்சம் டயக்ராம் போடலாம், அது வந்து நல்லா புரியும். ஓகே. இந்த மாதிரி வந்து ஒரு காலில் உட்காரதான் வந்துட்டு சைட் சிட்டிங். ஓகே. இதுதான் வந்து சைட் சிட்டிங். இந்த சைட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து விச் இஸ் பாசிபிள் எய்தர் ஒன் சைட் ஆஃப் த ஹிப், ஏதாவது ஒரு சைட் ஆஃப் த ஹிப்பை வந்துட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி வந்து உட்காரலாம். ஒரு சைடில் வந்துட்டு ஹோல் பாடியுமே வந்துட்டு வெயிட்டோட டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்தளவுக்கு வெயிட் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு இருக்காது. ஓகேவா. இந்த பொசிஷன் வந்து எந்த சைடுனாலும் உட்காரலாம், நம்ம ரைட் சைடு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரைட் சைடு நம்ம சூஸ் பண்ணலாம், லெஃப்ட் சைடு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சைட் சிட்டிங் வந்து பண்ணும். ஓகேவா. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சைடில் மட்டும் எப்படி பொசிஷன் இருக்குது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம சிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ரைட் சைடை வந்து நம்ம காலை வச்சு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த ரைட் சைடில் பண்ணுறப்போ ரைட் சைடில் உள்ள ஹிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் உள்ள ஹிப்பு வந்து விச் இஸ் ரிமைன்ஸ் லைக் அண்ட் கிராஸ் சிட்டிங். கிராஸ் சிட்டிங் அப்படிங்கிறது என்னது, கிராஸ் சிட்டிங்கோட பொசிஷன் மாதிரி தான் அந்த ரைட் சைடோட ஹிப்பு. கிராஸ் சிட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம சமணங்கால் போட்டு உட்காருவோம் இல்லையா, இதுதான் வந்து கிராஸ் சிட்டிங். ஓகேவா. இந்த மாதிரி உட்காந்து கிராஸ் சிட்டிங். இந்த கிராஸ் சிட்டிங் மாதிரி பொசிஷன் தான் வந்து எந்த சைடில் நம்ம உட்காருமோ அந்த சைடோட ஹிப் பொசிஷன் வந்துட்டு இருக்கும். இதே வந்து அதோட லெஃப்ட் சைடில் உள்ள ஹிப்பு, லெஃப்ட் சைட் பொசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஹிப்பு வந்து ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்கும், அடெக்டடாக வந்துட்டு இருக்கும், மீடலி ரொட்டேட்டடாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அதோட பொசிஷன். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள நீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட நீமே வந்து ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்டாக மட்டும் வந்துட்டு இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது. அதாவது நார்மலாக வந்து நம்ம சைட் சைடையும் பொறுத்த வரைக்கும் எந்த சைட்னாலும் உட்காரலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ரைட் சைடில் உட்காரனாலும் நம்ம வந்து உட்காரலாம், லெஃப்ட் சைடில் உட்காரனாலும் உட்காரலாம். இன்கேஸ் வந்து நம்ம ரைட் சைடில் உட்காரும்போது இந்த ரைட் சைடில் உள்ள ஹிப்போ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிராஸ் சிட்டிங்கோட பொசிஷன் மாதிரி இருக்குது. கிராஸ் சிட்டிங் பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைட்லி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்லி அப்டக்டராக இருக்கும், ஸ்லைட்லி லேட்டரல் ரொட்டேட்டராக வந்துருக்கும், நீ ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்து ரைட் சைடில் உள்ள பொசிஷன். இதே நம்ம ரைட் சைடில் உட்காரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் வந்துட்டு அதோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட ஹிப்பு வந்து ஃப்ளெக்ஸ்டாக இருக்குது, அடக்டடாக இருக்குது, மீடியல் ரொட்டேட்டராக வந்துட்டு இருக்குது, நீயை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து கிராஸ் சிட்டிங் பொசிஷனோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷன் வந்து நமக்கு எக்ஸசைஸ் தெரப்பியில் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ராக்ரெஷன் ஃப்ரம் த ப்ரோன், ப்ராக்ரெஷன் ஃப்ரம் ப்ரோன் டு சிட்டிங் ஓகேவா. மேட் ஆக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொன்னேன், மேட் ஆக்டிவ்ஸ்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனும் வந்து ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போவோம். நம்ம வந்து ப்ரோனில் வந்துட்டு இருக்கோம் ஓகேவா. அதாவது குப்பரை வந்து இப்படி படுத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குப்பரை வந்து நம்மளோட ஹெட்டை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா குப்பரை படுத்தணும் அப்படின்னா இந்த குப்பரை படுக்கிறதுலேருந்து நம்ம சிட்டிங்க்கு வரணும். அதாவது பேஷனால குப்பரை படுக்கிற முடியுது, அவங்களுக்கு சிட்டிங்கில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோனில் இருந்து நம்ம சிட்டிங் கொண்டு வரதுக்கு இந்த சைட் சிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண வைக்கலாம் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷன் வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ட்ரங்க் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்ரெஷன் ஃப்ரம் த ப்ரோன் டு சிட், நம்ம குப்பரை படுக்கிறதுலேருந்து உட்கார வரைக்கும் இந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரங்க் எக்ஸசைஸ்க்குமே வந்து இந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தட் வந்து இந்த வீடியோவில் நம்மளோட டிரைவ் பொசிஷன் ஆஃப் சிட்டிங் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரூக் சிட்டிங்னா என்ன, லாங் சிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வந்து ஸ்டூப் சிட்டிங் பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்குவாட்டிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சைட் சிட்டிங் வந்து பார்த்தோம் ஓகேவா. இதெல்லாம் வந்து டிரைவ் பொசிஷன் ஆஃப் சிட்டிங். ஸோ அது நம்ம சேனலில் வந்து ஸ்டாண்டிங்கோட டிரைவ் பொசிஷன் அப்புறம் வந்து சிட்டிங்கோட டிரைவ் பொசிஷன் ரெண்டுமே வந்து நல்லா நீட்டாக கவர் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் லையிங், நீலிங் அண்ட் ஹேங்கிங் 3 மட்டும் தான் இருக்குது. 3 கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்து ஆக்டிவ் பாசிவ் மோட்ஸ்குள்ளே போகலாம். ஏன்னா ஆக்டிவ் பாசிவ் மோட் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அந்த டாபிக்குள்ளே வந்து போகலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.